எங்களுக்கு தேவையில்லை. கடலில் இருந்து சாம்பலான இஸ்ரேலிய கப்பல். உக்ரைன் ஆயுதங்களை நிறுத்தப் போவதாக நேட்டோவுக்கு எச்சரிக்கை. ஹார்முஸ் விவகாரத்தில் ட்ரம்ப் எடுத்த விபரீத முடிவு. ஹார்முஸ் நீரிணை விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எடுத்துள்ள அதிரடி முடிவு உலக நாடுகளில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவுக்கு இந்த வழித்தடம் இனி தேவையில்லை என்றும், எண்ணெய் தேவைப்படும் நாடுகள் தங்கள் சொந்த பாதுகாப்பிற்காக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறி பின்வாங்கியுள்ளார். அதே வேளையில் ஹார்முஸை திறக்க உத்தரவிட்டால் உக்ரைனுக்காக ஆயுத உதவியை நிறுத்துவேன் என்று நேட்டோ நாடுகளை அவர் மிரட்டியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள பிரான்ஸ், நேட்டோ என்பது ஐரோப்பிய பாதுகாப்பிற்கானது மட்டுமே என்றும், ஹார்முஸில் இராணுவ நடவடிக்கை எடுப்பது சர்வதேச சட்டத்திற்கு எதிரானது என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளது. மறுபுறம் ஹார்முஸ் நீரிணை தங்கள் முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஈரான் அறிவித்த நிலையில் அங்கிருந்து வரும் எண்ணெயை 90% நம்பியிருக்கும் சீனாவிற்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இந்த பதட்டமான சூழலில் இஸ்ரேலிய எண்ணெய் கப்பலான அக்வா 1 ஈரானிய ஏவுகணை தாக்குதலில் இருந்து சாம்பலாகியுள்ளது. 400க்கும் மேற்பட்ட எண்ணெய் கப்பல்கள் கடலில் தவித்து வருவதால் உலக பொருளாதாரம் பெரும் பாதிப்பை சந்திக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சீனா இந்த நெருக்கடிக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ள நிலையில் ஹார்முஸ் விவகாரம் ஒரு உலகளாவிய மோதலாக உருவெடுத்துள்ளது.